நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் மனு மீதான விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கானது தற்போது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கடந்த ஆண்டு அளித்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதித்துறை அவமதிக்கும் வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சித்து ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தமிழக டிஜிபிக்கு புகார் அளித்திருந்தார். அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை தள்ளுபடி செய்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சட்டப்பூர்வமாகவும் கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்றும், ஆனால் அவருடைய பேச்சு அரசியலமைப்பு சட்டவிரோத பேச்சாக இருந்ததாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கீழமை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் உள்ள ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.